ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாங்க. ஓகே, எந்த ஒரு ஆப்ரேட்டர் இந்த கண்டிஷனை, அதாவது இன்டெக்ரல் ஆஃப் -∞ to +∞ a cap psi the whole tagger psi dx equal to -∞ to +∞ psi star a cap psi dx அப்படிங்கிற இந்த கண்டிஷனை எது ஃபாலோ பண்ணுதோ அந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாங்க. பட் இந்த கண்டிஷனை வந்து ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேட்டர் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டும். ஸோ எப்படி ஈஸியாக ஒரு ஆப்ரேட்டர் ஹெர்மிஷியனா இல்லை ஆன்டி ஹெர்மிஷியனா அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஆப்ரேட்டர், அதாவது ஏக்கு மேலே இந்த கிராஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த கிராஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டேகர் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த டேகரோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, அதாவது இந்த டேகரை வந்து ஸ்டாரும் இண்டிகேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி இந்த கிராஸ் மாதிரி போடுவாங்க. அதோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட்டோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. அது ஒரு ஒர்க்கு. இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா d/dx அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஸ்டத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட சைனையும் சேஞ்ச் பண்ணும், ஓகேங்களா. இப்போது a tagger equal to a அப்படின்னு வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியன், ஓகேங்களா. இப்போ a tagger equal to -a அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆன்டி ஹெர்மிஷியன் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ இது ரிலேட்டடாக கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பாருங்கள். The Hermitian conjugate of operator d/dx called d/dx the whole tagger is actually 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல d/dx the whole tagger, d/dx the whole tagger. இப்போ நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், அதாவது இந்த டேகரோட ஒர்க் என்ன, சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். d/dx அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட சைனை சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட், அதாவது ஐ பார்ட் ஏதாவது வந்தாலும் அதோட சைனையும் சேஞ்ச் பண்ணும், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த டேகரோட ஒர்க் என்ன, இப்போ இங்கே ப்ளஸ் d/dxன்னு இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், d/dxை அதோட சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட ஹெர்மிஷியன் கான்ஜுகேட். ஹெர்மிஷியன் கான்ஜுகேட்டை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னும் சொல்லலாம், இல்லாட்டி அட்ஜாயிண்ட் அப்படின்னும் சொல்லலாங்க, ஓகேங்களா. அதாவது எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், மேலே டேகர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும், டேகருக்குள்ளே d/dx காம்பவுண்ட் அந்த மாதிரி d/dx அப்படிங்கிற சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட சைன் வந்து சேஞ்ச் ஆகி மைனஸ் சைனாக வரும், ஓகேங்களா. அங்கே ப்ளஸ் இருக்குது, டேகர் ஹோல் டேகர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ -d/dx அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. இதுதான் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சிம்பிள் மெத்தட், ஓகேங்களா. இன்னும் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம எப்படி ஹெர்மிஷியன் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஹெர்மிஷியனா நான் ஹெர்மிஷியனா அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.